வணக்கம் ஜே.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி டிசம்பர் 10, 2024. இன்றைய கிழமை செவ்வாய். இந்நாளிற்கான ராசி மீனம். இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரட்டாதி 3ஆம் பாதம். இன்றைய திதி தசமி. இன்றைய யோகம் வியதிபாதம். இன்றைய கரணம் தைதுலம். இன்றைய ராசி சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். மீனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: சிம்மம், விருச்சிகம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: ருதுசாந்தி, பூமுடித்தல், சீமந்தம், பெயர் சூட்டல், விருஷம் வைக்க, கோபுர ஆலயகிரகாரம்பம், கிணறு தடாகம் புதுப்பிக்க, விவாகம், அக்ஷாரபியாசம், காது குத்தல், தானியம் களஞ்சியத்தில் வைக்க, யாத்திரை போக, விவகாரம் முடிக்க, வியாதியஸ்தர் மருந்துண்ண. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி டிசம்பர் 10, 2024. இன்றைய கிழமை செவ்வாய். சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள். எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும். பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மையானவர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். உங்கள் துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இன்று அங்கீகரிக்கப்படும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்தும் சக ஊழியர்களிடமிருந்தும் பாராட்டுகளை பெறுவீர்கள். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. உடல் நலம், மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும்.
ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார். எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை மனதில் கொண்டு அதிகமாக யோசிக்க வேண்டாம். எதிர்காலம் குறித்த ஐயம், வேலை அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகளில் சில சங்கடங்கள் போன்றவை உங்களை அச்சப்படுத்தலாம். ஆனால் இந்த சூழல்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும். இதனால் மனமகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது. மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள்.